வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணிடுங்க. இனியாவ காரணம் காட்டி பாக்யா வீட்டுல தங்கிட்டு இருக்கிற கோபிய சரியான பதிலடி கொடுத்து பாக்யா வீட்டை விட்டு வெளியே துரத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்யா என்னதான் அசிங்கப்படுத்தி கோபிய வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாலும் இங்க கோபியோ என்ன பாக்கியா என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த பிச்சைக்கார பையன் ஆகாஷ்க்கு இனி அவ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு முடிவு பண்ணிருக்கியா, அதனாலதான் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா, நீ என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம், அதனால என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க கோபி பாக்கியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவோ ரொம்பவே மனசுடைஞ்சி இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக எவ்வளவோ துரத்தினாலும் ஆனாலும் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மள பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி செல்வி கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மாட்டேன் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. பேசாம நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு இந்த கோபியை வீட்டை விட்டு அனுப்புனாதான் இந்த வீட்டுல பழைய மாதிரி நிம்மதி வருமோ, இவன் மறுபடியும் இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கும், இதுக்கு நம்ம வழியே கொடுக்க கூடாது அப்படின்னு இங்க பாக்கியாவும் மனசுக்குள் நினைச்சிட்டு மறுநாள் எப்பவும் போல எழுந்து எழிலையும் கையோடு அழைச்சிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போன செல்வி கிட்ட இங்க பாக்கியா பேசுறாங்க. செல்வி, என்னை மன்னிச்சிடு செல்வி, நீ என் வீட்டுக்கு நீ நகை கேட்டதான் ஆனா என் அத்தை அதை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. கா விடுக்கா, உனக்காக தான்க்கா நான் அவ்வளோ பொறுமையா போயிட்டு இருக்கேன், ஆனா என்னை அவமானப்படுத்தி இருந்தா நான் கண்டிப்பா அவங்கள அசிங்கப்படுத்தி இருப்பேன்பா, எல்லாமே உனக்காக தான்க்கா, இருக்கட்டும்க்கா, நான் எல்லாத்தையும் பொறுத்து போய்க்கிறேன் அப்படின்னு இங்க செல்வி சொல்ல, ஏன் பொறுத்து போகணும் செல்வி, இங்க பாரு நான் சொல்ற மாதிரி பண்ணு, எனக்காக எல்லாம் நீ கோபி மேலேயும் செலியன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காத, உன் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை பண்ணு, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நீ எதுக்காக விட்டு கொடுக்குற, இப்போ பாரு ஆகாஷ் உயிருக்கு அவங்களாலதான் ஆபத்து இருக்கு, அவங்க இதுக்கு மேல அமைதியா இருக்காங்கன்னு நீ நினைக்கிற, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க செல்வி, ஆகாஷ் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கோபியும் செலியனும் தான், செலியன் கூட நான் ஏதாவது சொல்லி புரிய வச்சிருவேன், ஆனா இந்த கோபி இருக்காரு பாரு, செலியனை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு வேலையா பண்ணிருக்காரு, இங்க பாரு செல்வி, எனக்கு கோபி வீட்டுல இருக்கிறது பிடிக்கவே இல்லை, நானும் எத்தனையோ தடவை சொல்லி அவமானப்படுத்திட்டேன், ஆனாலும் அந்த ஆளை வீட்டை விட்டு போக மாட்டாரு, நீ என்ன பண்ணு, ஆகாஷ் அடிச்சதா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, நானும் வரேன், கோபி இந்த மாதிரி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு என் வீட்டை உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் கம்ப்ளைண்ட் பண்றேன், 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பா அந்த கோபியை தூக்கி உள்ள வைப்பாங்க, நீ பார்த்தனா பயப்படாத செல்வி, பதட்டப்படாம பண்ணு, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அவங்க 2 பேரும் உன் பையனை அடிச்சது தப்பு, அதுக்கான தண்டனையை அவங்க 2 பேரும் அனுபவிச்சுதான் ஆகணும். எழிலையுமே இங்க செல்வி கிட்ட, ஆமா ஆன்டி, அம்மா சொல்றதுல தப்பு கிடையாது, உங்க பையனை அவங்க ரொம்ப அடிச்சிருக்காங்க, நீங்க அம்மாவுக்காகவும் பொறுமையா இருக்காதீங்க, அவங்க தண்டனை அனுபவிச்சாதான் ஆகணும், நீங்க கிளம்புங்க, நம்ம போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 3 பேருமே கிளம்பி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க இன்ஸ்பெக்டர் நேரா இங்க பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தது ஈஸ்வர் என்ன சார் எதுக்காக இப்போ எங்க வந்திருக்கீங்க, இங்க கோபி செலியன் அப்படின்ற யாரு அப்படின்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர். ஈஸ்வர் இருந்துகிட்டு, சார் கோபி என் பையன் தான், சரி என் பேரன் தான், என்னம்மா அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சத்தம் கேட்டு செலியன் கோபி ஜெனி எல்லாரும் வெளியே வராங்க. வந்ததும் இங்க இன்ஸ்பெக்டர் பார்த்த கோபி, என்ன சார் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க தானே மிஸ்டர் கோபியா, ஆமா சார் நான் தான் கோபி, எதுக்காக செல்வியோட பையனை நீங்க அடிச்சிருக்கீங்க, சார் அவன் என் தங்கச்சி பின்னாடி வந்தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனாலதான் எங்களுக்கு பிடிக்கலன்னு அவன் கைய காலை உடைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லி செலியன் சொல்றான். இத கேட்டுடு இன்ஸ்பெக்டர் லவ் பண்ணா அடிச்சு போடுவீங்களா, எதுக்காக நாங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, உடனே கோப் சார் நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு கோவத்துல நாங்க போய் அடிச்சிட்டோம் சார், இப்போ என்ன எங்களை அரெஸ்ட் பண்ண போறீங்களா, அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எங்க கோபி சொல்ல, மிஸ்டர் கோபி உங்களை அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அரெஸ்ட் பண்ண வரல, உங்க மேல வேறொரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், என்ன கம்ப்ளைண்ட் சார், முன்னாள் மனைவி விவகாரத்து அனுப்பதுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களோட முன்னாள் மனைவி எத்தனையோ தடவை சொல்லியும் நீங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டீங்களாம், இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்க போய் ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும்
ஈஸ்வர் இருந்துட்டு, சார் என்ன சார் சொல்றீங்க, இங்கதான் சார் இருப்பான், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சார், இந்த குடும்பத்தை அவன் தான் சார் பாத்துக்கிறான், அதனால அவன் இங்கதான் இருக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் எங்க பாக்கியாவை பார்த்து, வா பாக்கியா, நீ தான் இந்த மாதிரி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, என் பிள்ளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். அத்தை, அதை நான் சொல்லணும், இது என் வீடு, இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும். நானும் எத்தனையோ தடவை வந்து மறைமுகமாவும் சரி வெளிப்படையாவும் சரி இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் 1 மாசம் 1 வருஷம் 2 மாசம்னு சொல்லிட்டு காரணம் காட்டிக்கிட்டு இந்த வீட்லயே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த வீட்டுல இந்த ஆளால எனக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் என்னால சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்பவே இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதனாலதான் நான் இப்போ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து பாக்கியா ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. போதும் பாக்கியா, நிறுத்து. நான் தான் சொல்றேன்ல, என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமும் ஏன் நீ வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? என்ன கோபி, உங்க பொண்ணா? இனியா என்னோட பொண்ணு. இத்தனை காலம் நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் 3 பசங்களையும் நான் தான் பாத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னா புதுசா உறவு சேர்ந்த மாதிரி உன் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்றீங்க? இனியான்னு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இனியாவை பத்தி யோசிக்க நான் இருக்கேன். இந்த வீட்டுல யாரும் தேவையில்ல. என் பொண்ணுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும் வைக்க கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா வந்து, அதை நீ சொல்லக்கூடாது. இனி உனக்கு மட்டும் வந்து பொண்ணு கிடையாது, இனியா கோபிக்கும் பொண்ணு. எப்படி நீ மட்டும் அவளோட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பா அப்படின்ற மாதிரி இங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்க பாருங்க கோபி, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு பாக்கியாவுக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த உரிமையில நீங்க இன்னும் பாக்கியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? பாக்கியா வீட்டை விட்டு நீங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் செலியனும் ஆகாஷ் அடிச்சதா சொல்லி செல்விங்கன்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னது. உடனே வந்து ஈஸ்வர் இருந்துட்டு, பார்த்தியாடா கோபி, இந்த பாக்கியா எல்லாம் திட்டம் போட்டு தான்டா பண்றா. இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அந்த செல்வி தான் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால, அவ போனவளையும் அவ வந்து ஏதோ சொல்லி மாத்தி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்ததும் ஜெனி வந்துட்டு, ஆண்டி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது ஆண்டி. நீங்க கோபி அங்கிளை வீட்டை விட்டு போக சொல்றதெல்லாம் சரிதான், அது நியாயம். ஆனா எதுக்காக நீங்க செலியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கீங்க? செலியன் என்ன தப்பு பண்ணா? அவன் தங்கச்சி இனியா மேல அவனுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையில தான் வந்து செலியன் ஆகாஷ அடிச்சிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு ஆண்டி? எதுக்காக ஆண்டி மறுபடியும் இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே இருக்கீங்க? அப்படி கேளு ஜெனி, எப்பவுமே அந்த வேலைக்காரி செல்விக்கு தானே இந்த பாக்கிய சப்போர்ட் பண்ணி பேசுவா. இவளுக்கு மேல இருந்திருந்தா தெரியும். இவளும் வந்து பிச்சைக்காரி மாதிரி கீழே இருந்து மேல வந்தவ தானே. அதனாலதான் இந்த வேலைக்காரி எல்லாம் இவ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இங்க பாரு பாக்கியா, இப்பவே நீ கோபி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கு. இனியா மேல எல்லாம் உரிமை கோபிக்கு இருக்கு. ஆனா அப்பா தட்டி கேட்டாதான் செய்வா. அவளோட வாழ்க்கைய வந்து அமைக்காம இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போக மாட்டான். அத நீ சொல்லாத. உடனே இதெல்லாம் பேசிட்டு இருந்த ஈஸ்வரி பார்த்துட்டு எழில் சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, அம்மா சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த ஆள் எதுக்காக இன்னும் எங்க அம்மா வீட்லயே உட்காந்துட்டு இருக்கணும்? என்னடா எழில், நீ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே கோபி இந்த அளவுக்கு முடிவெடுத்திருக்கான். எங்கேயும் வந்து அனாதையா நீங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த பாக்கியா அவ பாட்டுக்குன்னு ரெஸ்டாரண்ட் போறது வரதுமா இருந்தா, நானும் அனாதையா இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கோபி இருக்கவே நானு உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இப்போ எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கோம்ல. ஆனா இது பொறுக்கல இந்த பாக்கியாவுக்கு. அதனாலதான் என் பிள்ளைய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு இவ பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாருங்க பாட்டி, நீங்க என்னதான் உங்க பையன் கூட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு உங்க பையன் கூட இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அம்மா சொன்ன மாதிரி உங்க பையனை அழைச்சிக்கிட்டு நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. ஏன்னா இது எங்க அம்மா வீடு, அவங்க சொல்றது மட்டும்தான் வந்து இந்த வீட்டுல இருக்கணும். உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்க பாருங்க கோபி சார், பாக்கியா சொல்றதுதான் சரி. அவங்க இஷ்டப்பட்டா நீங்க இந்த வீட்டுல தாராளமா இருக்கலாம். அப்படி இல்லையா அவங்க ஒரே ஒரு தடவை வந்து கோர்ட்ல கேஸ்லன்னு வந்து பேசினாங்கன்னா அந்த பக்கம் தான் நியாயம் இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. அதுக்கு முன்னாடியே நீங்க உங்க பொட்டி படுக்கை எடுத்துட்டு வெளியே போயிடுங்க. உடனே இங்க இன்ஸ்பெக்டரோ, இங்க பாருங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் நேரம் கிடையாது. கான்ஸ்டபிள் கோபியையும் செல்லியனும் ஆகாஷ் அடிச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஜெனி இங்க பாக்கியா கிட்ட பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆன்டி, செலியனை அரெஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லுங்க. ஆன்டி, செலியன் மேல எந்த தப்பும் கிடையாது ஆன்டி. எதுக்காக இப்படி பண்றீங்க? செலியன் மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நானும் என் குழந்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா வரும்.
இங்க பாரு ஜெனி, ஆகாஷ் அடுத்ததுக்காக நான் ஒன்னும் கோபி மேலேயும் உன் புருஷன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பெத்த தாய் ஆகாஷோட அம்மா செல்வி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. செலியனுக்கும் கோபி பண்ணது தப்பு. ஜெனி, அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. இனியாவும் இனிமே ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணி வச்சிருக்கான். இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் வரும்போது தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் ஆகாஷ் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. பெத்த தாய்க்கு எப்படி வலி இருக்கும்? இவங்க பண்ண தப்புக்கு செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல என்ன தப்பு? சார், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு எங்க பாக்கியா சொன்னது. அப்புறம் எங்க ஈஸ்வரியுமே சேம் ஒரு பொம்பளையா பெத்த பிள்ளையையும் கோபியையும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே பாக்கியாவோ கோபி பக்கம் திரும்பி, இங்க பாருங்க கோபி, இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீங்க வரவே கூடாது. வீட்டை விட்டு போனது போனதாவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கோபி, இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பட்டம் நீங்க வராதீங்க. இனியாவோட வாழ்க்கையை நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு அம்மாவா அப்பாவா நான் இருக்கேன். அவளோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பாக்கியா, என்கிட்டயே நீ சவால் விடுறியா? இங்க பாரு, இப்ப வேணா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். ஆனா நாளைக்கே நான் வெளியே வந்துருவேன். வந்து என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு பக்கம் கோபியையும் செல்லினையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி, இதெல்லாம் வீடா? என்ன இந்த வீடு எனக்கு இருக்கவே பிடிக்கல. என் புள்ள கோபியையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லிட்டல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோட திட்டிட்டு இருக்காங்க. இப்படிதான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.